ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல ஒரு ஃபன்னியான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ பையன் இருக்கால, அவன் தான் ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட். அவன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்க நம்ம ஹாரி படம் பாடு இருக்கே, அதை நீங்களே பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரியும் பேஸ்பாலோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு பந்தி அடிக்க மாட்டாரு. இதை நம்ம ஷின்சானும் பார்த்துட்டு, உங்களால இந்த மெல்லமா வர பந்தி அடிக்க முடியல, நீங்க எங்க போயிட்டு 4 கம்பெனில டீல பேசி நம்ம கம்பெனி டெவலப் பண்ண போறீங்க, கஷ்டம் நஷ்டம்மா. அடுத்து நம்ம ஹாரியும் ஷின்சானும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரியும், ஷின்சான் இப்ப நம்ம ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட்டை போய் பார்க்க போறோம். அந்த பிரசிடென்ட் டாக்காக நிறைய ப்ராடக்டை உருவாக்கி இருக்காரு. அவரோட கம்பெனி கிட்ட இருந்து நம்ம கம்பெனிக்கு மட்டும் ஒரு டீல் கிடைச்சது. நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹாரியும், பிரசிடென்ட் நாங்க வந்துட்டோம்ட்டு சொல்ல, இப்ப ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ திரும்புவான். நம்ம ஷின்சானை பார்த்துட்டு, என்னண்ணே நான் இது நாய் ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனின்னு சொன்னீங்க, ஆனா நாய் தான் பிரசிடென்ட்னு சொல்லவே இல்லையான்மா. உடனே ஹாரியும், ஷின்சான் பிரசிடென்ட்டை நாய்கின்லாம் சொல்லக்கூடாது, வாயிலடின்னு ஹீரோவும் ஷின்சானை பார்த்து, என்ன தம்பி பேச்சு அதிகமா இருக்கு, கண்ட இடத்துல கடிச்சு வச்சிருவோம் பார்த்துக்கணும். நம்ம ஷின்சானும் ஹீரோ வெறுப்பேத்த, ஹீரோ கையை கொடுருமானா பல வருஷத்துல போய் கையை கொடுத்துரும். நம்ம ஹாரியும் பார்த்துட்டு, ஐயோ ஷின்சான் பிரசிடென்ட் கூட இப்படியெல்லாம் விளாடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு டீலை கேட்கறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லிட்டு இவர் பயந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த ஷின்சான் பையன் திருந்தாம திரும்பி ஹீரோ கையை கொடுமா, திரும்பி ஹீரோ போய் கையை கொடுக்குமா. அடுத்து ஹீரோல, என்னைய கையை கொடுக்க வச்சு வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கியா, வந்த வழியை பார்த்து மரியாதையா போங்கடான்னு. நம்ம ஹாரியும் கூல் டவுன் சொல்லிட்டு ஹீரோவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கிட்ட, சார் நாங்க ஒரு நேர்மையான கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், எங்க கம்பெனியில நாய்க்காக ஒரு ப்ராடக்ட் உருவாக்கலான் இருக்கோம், அதுக்கு எங்க கிட்ட கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, நீங்க எங்களோட டீல்ல சைன் பண்ணி எங்க கூட பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியோட ஐடியாவை ஒரு பேப்பர்ல எழுதி ஹீரோ கிட்ட கொடுப்பாரா. ஹீரோவும் அந்த ஐடியாவை பார்த்துட்டு, என்னங்க இது நாயை சிரிக்க வைக்கிற கருவியா, பழசு, இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு, போயிட்டு அப்புறம் வாங்கணும். உடனே நம்ம ஷின்சான் வேகமா போயிட்டு ஹீரோக்கு கிச்சு மூட்டி விடுவானா. ஹீரோவும் நல்லா சிரிச்சிருவோம். நம்ம ஹரியும் ஷின்சான் என்னடா பண்றேன்னு வேகமா எழுந்து போவாரு. ஹீரோல, இந்த மாதிரி கிஜிலக்கா பண்ணாலே நாய் சிரிக்க போகுது, அதை விட்டுட்டு நாயை சிரிக்க வைக்கிற அதிநவீன கருவின்னு வேற பொருளை கண்டுபிடிக்கிறாங்களாமா. நீங்க கிளம்புங்க, அடுத்த முறை வரும்போது தயவு செய்து சாக்கு தோச்சு போட்டு வாங்கணுமா. நம்ம ஹாரியும் சாரி கேட்டு அப்படி சாஞ்சி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, பாஸ் நீங்க இப்போ எங்கள் மேலே ரொம்ப காண்டில் இருக்கீங்க, அதனால தான் டீலை ஓகே பண்ண மாட்டீங்க, பக்கத்தில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் வாங்கி தரோம், சாப்பிட்டு பார்த்துட்டு மனசு மாறினா டீலை ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்பெஷலி மேட் ஃபார் நாய்ஸ். ஸோ அங்கே பார்த்தா ஏகப்பட்ட நாய் இருக்குமா. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும், சூப்பராக வாழாட்டிட்டு இருக்குமா. நம்ம ஹாரியும் அதை பார்த்துட்டு, ஆஹா இவருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு போல, கண்டிப்பாக டீலை ஓகே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு லேடி வந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, நம்ம தலைவனும் எனக்கு சாக்கோபி வேணும்னு. உடனே அவங்களும், அதெல்லாம் இங்கே கிடைக்காது, கொடுக்கறத சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷின்சானை ஓரமாக உட்கார வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹாரியும், மிஸ்டர் பிரசிடென்ட் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலான ஒரு ஆளை இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொமோரியன் நாயை வர வைப்பாரு. நம்ம ஹீரோக்கும் அந்த நாயை பார்த்த உடனே ஒரே லவ்ஸு தான், ரொம்ப பிடிச்சி போயிடும். ஹாரியும் இதை பார்த்துட்டு, ஆஹா இந்த நாய்க்கு அந்த நாயை ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த 2 நாயும் ஒன்று சேர்ந்துட்டு இந்த வெள்ளை நாய் மட்டும் நான் காட்டுற ஃபார்மில் சைன் போட்டுச்சு, அவ்வளோதான் நாய் மாதிரி இருக்கிற வாழ்க்கை நல்லா மாறிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் ஹாப்பினஸ்ல இருப்பாரு. அடுத்து ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்துட்டு, ஹீரோ சார் இந்த கேக்கு உங்களுக்காக தான், அதுவும் இப்போ இந்த பொமோரியன் நாய் உங்களுக்கு கூட்டி விட போகிறாங்கன்ட்டு சொல்ல ஹீரோ ஒரே வெக்கமாக வருமா. நம்ம ஹாரியும், அடா கூச்சலாம் படாதீங்க சார்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிட்ட நம்ம ஹீரோ கூட்டி விட சொல்ல, அந்த நாயும் ஸ்பூனில் ஒரு கேக் பீஸை எடுத்து ஹீரோக்கு ஊட்டலான்னு வரும்போது நம்ம ஹாரியில், நிறுத்துங்க ஹீரோ சார், இந்த ஃபார்மு இதில் கையெழுத்து போட்டுட்டு டீலை ஓகே பண்ணிவிட்டு சந்தோஷமாக கேட்க சாப்பிடுங்களேன்ட்டு சொல்ல, உடனே ஹீரோவும், நினச்சேன்டா என்னை ஹோட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் டீலை ஓகே பண்ண பார்க்குறேன், இந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்கவே இல்லை, கெட் லாஸ்ட்டுன்னுமா. நம்ம ஹாரியும், ஐயோ பிரசிடென்ட் ஐ மாதிரி பாவம், டே ஷின்சான் ஏதாச்சும் பேசுட்டான்ட்டு சொல்ல, நம்ம தலைவனை பார்த்தா நாய் கெட்ட போட்டுக்கிட்டு அவன் வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு, நான் வேணா உங்களுக்கு கூட்டி விடுவான்னு சொல்லிட்டு அந்த அட்டெண்டர் அக்கா கூட விளையாடிட்டு இருப்பான். நம்ம ஹாரியும் நேராக அந்த அக்காண்ட போயிட்டு, மன்னிச்சிடுங்க, இந்த லூசு பையனை கூப்பிட்டு வந்துட்டு என்னோட தப்பு தான் சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து சோகமாக கிளம்புவாரு. கிட்டத்தட்ட பொழுதே சாஞ்சிரும். நம்ம ஷின்சானும் சும்மா இல்லாமல் கீழே கிடக்கிற ஒரு குச்சி தூக்கி எறிவானா. நம்ம ஹாரியும் பார்த்துட்டு, இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு உருப்படியாக எதுவுமே பண்ணலன்னு. இப்போ நம்ம ஹீரோவும் ஷின்சான் தூக்கிப்பட்ட குச்சி ஷின்சான் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆஹா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறது எவ்வளோ நல்லா இருக்கு, டே தம்பி நான் டயர்டாகிற வரைக்கும் இந்த மாதிரி விளையாடலாமான்ட்டு சொல்ல,
நம்ம சின்சான்ல அதாவது நான் ஒரு வாட்டி தூக்கி போட்டதுல நான் டயர்ட் ஆயிட்டேன், அதனால முடியாதுன்றுவான். உடனே ஹீரோவும் என்னடா நீ இப்படி சொல்லிட்டேன்னோ. இப்ப நம்ம ஹாரியும் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாரு. முன்னாடி ஹீரோ என்ன சொல்லி நம்ம ஹாரியோட டீலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஐடியா மொக்கையா இருக்குன்னு தானே. இப்ப நம்ம ஹாரியும் ஹீரோ பாஸ் என்கிட்ட இப்போ ஒரு புது ஐடியா இருக்கு, நீங்க விளையாடணும்னா உங்களுக்கு ஒரு மனுஷன் தேவை, இனிமே உங்களுக்கு மனுஷனே தேவை கிடையாது, மிஷின் கூடவே நீங்க விளையாடலாம். நாங்க கண்டுபிடிக்க போற மிஷின்ல நிறைய குச்சியை லோட் பண்ணி வச்சிட்டா போதும். இப்போ எப்படி சின்சன் தூக்கி போட்டானோ அதே மாதிரி குச்சியை அந்த மிஷின் தூக்கி போடும், நீங்க எடுத்துட்டு வந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ அந்த மிஷினை நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன், டீலா நோ டீலான்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆஹா பெட்ஸ் கூட விளையாடுறதுக்கு ஒரு மிஷினா, இது நல்லா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்ட்டு சொல்ல உடனே நம்ம ஹாரியும் அவ்வளோதான் அப்படி இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவார். ஹீரோ உடனே அதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு விட்ருமா. நம்ம ஹாரியும் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, ஆனால் நல்லா தானே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருவா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டடா பாய்.